ஹை கைஸ், நம்ம தமிழ் மீடியா மில்லல் சகால எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எங்க அம்மா சாக போறாங்க. பிறந்த மண்ணில் சாகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் வந்தேன். எனக்கு அனுமதி கொடுங்க. என்னடா அது? எங்க முக்கிய ராணுவ படை வெசெக்ஸ் நகரத்துல எதிர்ப்ப தோற்கடிச்சாச்சு. கூடிய சீக்கிரத்துல அந்த நிலத்தை நாங்க முழுமையா கைப்பற்றிடுவோம். எல்லாம் சரியா போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். லண்டன் நிலைமை என்ன ஆச்சு? நம்ம கனூட் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? கண்ணூட் தலைமையில முற்றுகையிட போன படைய தோர்கள்ன்றவன் முழுசா தாக்கி அழிச்சிட்டான். அவங்கள பத்தின தகவல் எதுவும் இன்னும் வரல. மால்போர்ல ஏதோ ஒரு போர்ல அவங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உள்ளூர் சிப்பாய்களோட அவங்க சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க பாதுகாப்பா தப்பிச்சிட்டாங்கன்னு உறுதியா சொல்ல முடியல. அவன் என்னோட அன்புக்குரிய மகன். அவனை பத்தி என்ன தகவல் தெரிஞ்சாலும் உடனே எனக்கு தெரிவிக்கணும். சரி. அசால்ட்டா பேசுனீங்க. அப்ப இன்னும் உங்களை நீங்க தேடியே வரலையா? என்ன இது? நம்ம எல்லாரையும் சுத்தி வளைச்சிருக்காங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். மாட்டிக்கிட்டோம். நான் தயாரா இருக்கேன். அவசரப்படாதீங்க, அமைதியா இருங்க, கவனமா கேளுங்க, திருப்பி தாக்காதீங்க, நான் சொல்றத கேளுங்க. பிரிட்டேனிய கூடிய தூதுவர்களே, என்ன இது ரொம்ப மோசமான வரவேற்பா இருக்கு. ஓ, அப்போ எங்க மொழி உனக்கு தெரியுமா காட்டு மிராண்டி? நீங்க எல்லாம் டேனியர்களாச்சே. எங்க மொழிய உங்களால பேச முடியாதுன்னு நான் நினைச்சிட்டேன். உன் படையை திருப்பி அனுப்பு. சார், டேனியர்களோட பிரச்சனை பண்றது நல்லதில்ல. அது வேல்ஸுக்கு சாதகமா இருக்காது. கிராட்டியோனஸ், வேல்ஸ் ராஜ்யத்தோட எதிர்காலத்து மேல இருக்கிற உன்னோட அக்கறையை நான் பாராட்டுறேன். அது என்னமோ வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனா எங்களோட கொள்கையும் உன்னோட கொள்கையும் வேறுபட்டது. அதை நீ புரிஞ்சுக்கோ. டேன் சிலவரசர் கூட என்ன மாதிரியான சத்தியங்கள்லாம் நீங்க பண்ண போறீங்க? அவங்களாம் காட்டு மிராண்டிங்க. அவங்களுக்கு மதிப்பே கிடையாது. அந்த ஆள் என்ன ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கான்? நாம இப்ப சண்டை போட போறோமா இல்ல அமைதியா போக போறோமா? நிச்சயம் இல்ல. கண்டிப்பா இது ஒரு போரா மாறாது. அவன் பேசுறது உனக்கு புரியுதா? நானும் உன்ன மாதிரி தான் நிக்கிறேன். ஒன்னும் புரியல. அவங்க என்ன போரா இருந்திருந்தா குதிரையை கொண்டிருக்க மாட்டாங்க, நம்மளதான் கொண்டிருப்பாங்க. அவங்க நம்மள தூண்டி விட பாக்குறாங்க. அவங்களுடைய நோக்கம் போர் கிடையாது, பேரம் பேசுறது. பேரம் பேசுறானுங்களா? இல்ல சொல்ற விதத்துல சொல்லட்டுமா? இங்கிலாந்தோட உங்க போற நான் உன்னிப்பா கவனிச்சேன். கடந்த 10 ஆண்டுகள்ல 3 முறையாக நீங்க போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்குள்ள போயிருக்கீங்க. ஆனா எதையுமே நீங்க கட்டி காக்கல, உடைச்சிட்டீங்க. இங்கிலாந்து பண்ண அதே தவிர நாங்க பண்ண தயாரா இல்ல. இளவரசரை புடிச்சு அவரை பாதுகாப்பு கேடயமா பயன்படுத்துவோம். சாத்தான்களின் அரசருக்கு கூட தான் சொந்த பிள்ளைங்க மேல பாசம் இருக்கும். எல்லாரும் கண்ணாகறாங்க. இல்ல இல்ல, அவங்கள பத்தி தான் யோசிக்கிறாங்க. நம்ம பதில் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் அப்படி பேசுறாங்க. இப்பெல்லாம் புல்லு மேயறதுக்கு கூட ஒரு ஆடு குள்ள நரியோட போர்வைய போத்திக்க வேண்டியிருக்கு. அவங்கள பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. உன் திட்டத்தை பத்தி நீ அவங்க கிட்ட சொல்ல போறியா? சொல்றத பத்தி பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு போர் வேணும்னா அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். என் ஆட்களும் தயாரா இருக்காங்க. பின்னாடி தோர்கள் வேற வராங்க. கொஞ்சம் நல்லா கவனமா பாருங்க. இதோ இங்க நிக்கிற இந்த பையன் டென்மார்க்கோட அரசர் ஸ்வைனோட பையங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இவர் இளவரசர் கனூட். இப்போ இளவரசர் உங்க எல்லார்கிட்டயும் பேச போறாரு. அதனால என்ன கோத்து விட்டா? நானா? சரி இளவரசே, ஆன்மீக ரீதியா ஏதாவது பேசுங்க.
என்ன கோத்துட்டு வெடிக்க நீங்க என்ன பாக்குறாங்க. வேணும்னாலும் பேசலாம். உங்களை உயிரோட கொளுத்திடுவேன் இல்ல எரிச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு எதை வேணாலும் பேசி அவங்கள பயமுறுத்துங்க. அவனே பயந்து உங்க போயிரு. வாயில இருந்து வார்த்தைகள் வந்தா அவங்க தைரியம் எல்லாம் போயிடும். நம்மள அமைதியா போக விட்டுருவாங்க. இதுதான் அவன சொன்ன, ஒரு அரசருக்கு வாய் இருக்கணும். ஏய், ஆஹா. இழிஞ்சிச்சு. ஐயோ இப்ப எதிரி பாரு எங்கன்னு இளவரசருக்கு பயப்படுறது. இந்த மாதிரி கூட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசுறது சுத்தமா பிடிக்காது. அவருக்கு பதிலா நான் பேசுறேன். அது வேலைக்காகாது ராக்னர் ஐயா. என்ன? சின்ன பையனா இருந்தாலும் இவர் இளவரசர். இவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, அதை செஞ்சாகணும். இங்க நிக்கிற எல்லாரும் இளவரசருக்காகத்தான் இருக்காங்க. இவர் என்ன சொல்ல போறாருன்னு இவர் வாயையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இளவரசர் ரொம்ப மிருதுவானவர். தேவையில்லாத சண்டை எல்லாம் அவருக்கு அதுக்கும் சண்டை பிடிக்காது. வராம இருக்குமா? அது மெதுவா எனக்கு இருந்தா நல்லா தெரியும். அதனாலதான் இவரை நான் பேச சொல்றேன். தேவையில்லாம சண்டை வேண்டாங்கிறது. இவருதான் கெடுத்து வச்சிருக்காரு. இப்படி முதுகுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா அரசர் ஸ்வைனுக்கு அப்புறம் அந்த அரியணையில உங்களால உட்கார முடியுமா? வாய மூடு. ஆ, உங்களால எல்லாம் என்னைக்குமே இளவரசரை புரிஞ்சுக்க முடியாது. அவருக்கு அரண்மனைங்கிறது ஒரு குள்ளநெறி கூண்டு மாதிரி. அங்க பெத்தவங்க குழந்தைங்க கூட பிறந்தவங்க ஒருத்தர் திங்குறாங்க. மிருதுவான மனசு உள்ள பலவீனமான இளவரசரால இதெல்லாம் தாங்கிக்க முடியல. அதனாலதான் தன்னோட இதயத்தையும் சுவாசத்தையும் அவர் மொத்தமா அமைதிப்படுத்திட்டாரு. யார் கண்ணிலையும் படாம அமைதியா இருக்காரு. அப்படி அவர் இருந்ததுனாலதான் இன்னும் அவரால் உயிரோட இருக்க முடியுது. அப்படிப்பட்டவரை போய் உன்னோட சுயநலத்துக்கு பயன்படுத்த நினைக்கிறேன். ச்சே. ஐயோ, பிரச்சனை வரப்போ இப்படியா ஒழிஞ்சு நின்றா என்ன ஆகுது அப்போ? உன் எல்லைய மீறி வராத. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இளவரசரை நீ கட்டுப்படுத்த முடியாது. அவர் மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும்தான் அவர் செய்வாரு. கட்டுப்படுத்துறதே இவன் தான். இவன் தான் கெடுத்து வச்சுக்கிறான். என்ன ஆச்சு? அங்க என்ன வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு? இளவரசர் கனுட் அப்படி என்ன சொல்ல போறாரு? அதை இருங்கடா, நீங்க வேற. கிராத்தியான செய்ய நான் அவங்க கிட்ட திட்டத்தை தெளிவா சொல்லிடுறேன். சரி, நல்ல யோசனை. நானும் உன் கூட வரேன். நீங்க எல்லாரும் அப்படியே இங்கேயே நில்லுங்க. அவங்க தலைவர்கிட்ட நான் இப்ப பேச்சுவார்த்தை நடத்த போறேன். ராக்னர் ஐயா, நீங்க சொல்றதும் சரிதான். இளவரசர் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டேன்னு நினைக்கிறேன். இளவரசே, தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருங்க. பயப்புள்ள போய் அங்க என்ன சொல்ல போதோ. மட்டமா பாப்பல அவனை. கோழையா இருக்கிய. உனக்கும் கிட்டத்தட்ட என்னோட வயசு தானே இருக்கும். அந்த பயத்துல அதுல இருந்து வெளியே வரணும். உன்னை நோக்கிதான் ஆபத்து வருதுன்றப்போ அதுக்காக துணிஞ்சு பேசணும். அந்த ஆளோட பேரு ராக்னார் தானே? ஆமா. எல்லா பறவைகளும் ஒரு நாளைக்கு கூட்ட விட்டு பறந்தாகணும்னு அவருக்கு தெரியாதா? இப்படி பாதுகாக்கிறது இளவரசருக்கு நல்லது. உன்னுடைய திட்டம் செயல்படணும்னா அதுக்காக நீ பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. முதல்ல நீ பறவைய கூட்ட விட்டு பறக்க விடு. ஆமா, நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. கரெக்ட். கீழே போங்க. காவல் தேவையில்ல. ஆனா நான் இத மறுபடியும் சொல்ல விரும்பல. காவலர்கள் இல்லாம என்னால பேச்சுவார்த்தை நடத்த முடியலன்னு தெரிஞ்சா அது அரசருக்கு தான் அவமானம். என்ன டீல் போட போறானுங்கன்னு தெரியல. இன்னும் போங்க. 5 மடங்கு தூரமா போங்க. மத்தவங்க கிட்டயும் சொல்லுங்க. சரி, இப்ப பேசலாமா? உன்னுடைய பேர் ஆஸ்கலோடு தானே? உன்னோட சூழ்நிலை நல்லாவே புரியுது. ஆனா என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குற. அவர் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். எங்க நாட்டு வழியா உங்க ஆட்களையும் பொருட்களையும் கொண்டு போக எங்களோட அனுமதியை கேக்குறீங்க, சரிதானே? அது அவ்வளவு சுலபமா ஒத்துக்க முடியாது. நாங்க சின்ன ராஜ்யமா இருக்கலாம், ஆனா எங்க அரசருக்குன்னு பேரும் புகழும் இருக்கு. அதையும் நான் பார்க்கணும்ல. ஒருவேளை நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம்னா பதிலுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சமமா இருக்கிற 2 பேருக்கு இடையில நடக்கிற ஒப்பந்தமா தான் இது இருக்கணும். இல்லனா டேனியர்களை பார்த்து அரசர் பயந்துட்டாருன்னு எங்க மக்கள் தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, புரியுதா? அதுவும் சரிதான்.
நேரடியா எங்க கோரிக்கையை நீங்க ஏத்துக்கிட்டா அது உங்களுக்கு சரியா இருக்காது, தப்பா தான் ஆயிடும். அந்த விஷயத்துல கவனம் செலுத்தாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. உங்க நாட்டுக்கு முதல்ல கடிதம் எழுதி அனுப்புனதே நான் தான். அந்த ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க என்ன செய்ய போறோன்றத அந்த கடிதத்துல எழுதாம விட்டுட்டேன். தெரியும், எனக்கு புரிஞ்சுது. அந்த ரகசியம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? இங்க நம்மள தவிர வேற யாரும் இல்ல. நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்க போற அந்த பரிசை பொறுத்து எங்க கூட போர்ல நீங்க கை கோர்ப்பீங்களா? சார். ஓ, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? டென்மார்க் அரசரும் ஒரு படையும் எவ்வளவு பெருசு. எங்களை மாதிரி சின்ன ராஜ்யம்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க, உங்க பதில தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா கேட்டேன். விசித்திரமான ஆளுதான். யாரு சொல்ற? நம்ம ஆஸ்கலாட் தான். வேற யார சொல்ல போற? வேல்ஸ் மொழி அவருக்கு பேச தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இன்னும் சில விஷயங்கள் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது போக போக வெளியே வரும் பாரு. அறிவு கெட்டவனே, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். அவர் டென்மார்க்கை சேர்ந்தவர். அதுக்கு மேல ஒன்னும் தெரியாது. நான் ஒன்னும் சொன்னேன். சரியான இம்சை பிடிச்சவரு. ரொம்ப காலமா நாங்க ஒன்னா இருக்கோம். அவரை பத்தி எதையுமே சொன்னதில்லை. அதுக்கு எதுக்கு இவ்வளவு வருத்தப்படுற? அதுவும் பொம்பளை மாதிரி. நீ வாய மூடு, என் கோவத்தை கிளறாத. சரி சரி, அமைதியா இருப்பா. அவர் எப்படி இருந்தா என்ன? நமக்கு நல்ல தலைவரா இருக்காருல்ல. அதிர்ஷ்டக்காரர். நமக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்குது. மத்த எதுவும் எனக்கு தேவையில்லை. அவருக்கு பின்னாடி நான் போயிட்டே இருப்பேன். ஷாக் ஆயிட்டான். இதை என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அதே நேரத்துல இது பொய்யாவும் இருக்காது. இவன் தான் லிடியாவுக்கு பிறந்த மகன். ரோமானிய பாரம்பரியத்தோட ரத்தம் இவனோட நாடி நரம்புல ஓடுது. ஆஸ்கலாட் சிறந்த மாவீரன். அப்படி பார்த்தா நீங்க டேன் கிடையவே கிடையாது. டேனிஷ் வெல்ஸ் கலந்த கலவைனா. என்னோட அப்பா ஓலாஃப் கடந்த காலத்துல வேல்ஸ் கடற்கரையை ஆக்கிரமிச்சவர். அதுக்கப்புறம் லிடியாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு நான் மகனா பிறந்தேன். அதனாலதான் எல்லா மொழியும் தெரியுதா? பிரிட்டானியாவுடைய போர் கடவுள்களுடைய ரத்தம் அழிஞ்சு போயிட்டதா கேள்விப்பட்டேன். அப்போ நீங்க ஆர்த்தோரியஸோடைய வம்சத்தை சேர்ந்தவரா? அப்புறம் எப்படி கடற்கொலை ஆனீங்க? 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டு காலங்கள்ல இங்கிலாந்துல பூர்வீக சென்டி குடிமக்களான பிரிட்டானியாவுல ராணுவ தளபதியா அவர் இருந்தாரு. 516ல பேடன் ஹில் யுத்தத்துல படையெடுத்து வந்த சாக்சன்களையும் ஆங்கிலேயர்களையும் தோற்கடிச்சு பிரிட்டானியாவுக்கு அமைதியை கொண்டு வந்தவர். அவரை பத்தி புராண கதைகள் இருக்கு. ஆர்த்தர் அரசரோட புராண கூற்றுகள் இவரோட வீரத்தை அடிப்படையாக கொண்டு அமைச்சிருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. நீங்க சொல்ற இந்த கதைக்கு உங்ககிட்ட திடமான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? நான் இருக்கேன். இவனுக்கு 14 வயசு இருக்கும்போது லிடியாவும் இவனும் வேல்ஸுக்கு வந்திருந்தாங்க. அப்பதான் முதல் முறையா என்ன சந்திச்சான். அஸ்கலாடா அது? நான் அந்த பையன். அவங்க ஒரு துரதிருஷ்டசாலி. பல காலங்களா எங்க அப்பாவோட படுக்கறையில தோற்பின்னு மட்டும்தான் நினைச்சிட்டேன். உடல் நலம் பாதிக்கப்பட்ட அதே பையன் இருக்கு, ஃபேஸ் அப்படியே. கேட்கவே கொடூரமா இருக்கு. என்னால கற்பனை பண்ண முடியல. முதலும் கடைசியுமாக மிஞ்சிருக்கிற மாபெரும் ரத்தம் டேனியர்களோட ரத்தத்தோட கலந்து இருக்கா? அதுதான் உண்மை ஆசர். என்னோட ரத்தம் கலப்படமானதுனால டேனியர்களோட என்னால கலக்க முடியுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா டென்மார்க் படைக்குள்ள ஒரு வேல்ஸும் இருக்க போறான். அதாவது நான் இருக்க போறேன். அந்த இளவரசரை டென்மார்க்கோட அடுத்த அரசரான ஆக்கிட்டேன்னா அங்க எனக்கும் ஒரு உயர் பதவி கிடைக்கும்னு நம்புறேன். அது மட்டும் நடந்துட்டா வேல்ஸ்ல எந்த விதமான யுத்தமோ போரோ இல்லாம அமைதி பூங்காவா என்னால ஆக்க முடியும். ரத்தம் தான் அது. அதான் உனக்கு அதே தாட்டு தான், அமைதியா இருக்கணும்னு. ஒரு அடிய கூட அவங்க ஆக்கிரமிக்க நான் விட மாட்டேன். அது இத்தனை நாள் ஏதோ கூட்டா போக்கா போறேன்னு நினைச்சிட்டேன் நான். லட்சியம் இருக்கு. அப்பா உங்களுக்கு ரொம்ப தான் துணிச்சல். ஒரு நிமிஷம் என்னையே அசர வச்சிட்டீங்களே. என்ன சிரிக்கிறான்? ரொம்ப சந்தோஷமா தன்னம்பிக்கையோட இருக்காரு.
ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை, டேனியர்களுக்கு நடுவுல வளர்ந்த மனுஷனாச்சே நீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற டேனியல் ரத்தத்தோட ஆர்த்தோரியஸோட ரத்தம் பலமானதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த நேரத்துல என் வார்த்தையை நீங்க நம்பித்தான் ஆகணும். என்னோட உடம்புல ஓடுற ரத்தம் எதுவா இருந்தாலும் மனசளவுல டேனியர்களை நான் வெறுக்கிறேன். என்னால என் ஆயுதத்தை யார்கிட்டயும் கொடுக்க முடியாது. அவங்க நாட்டை தாண்டி போற வரைக்கும் அவங்களோட கைதிகள் மாதிரி நம்ம சும்மா நடிக்கிறோம், அவ்வளவுதான். நாட்டை தாண்டி எல்லைக்கோட்டுக்கிட்ட போகும்போது ஆயுதங்களை திருப்பி கொடுத்துருவாங்க. இதனால அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பாதிப்பு இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, உன்னுடைய ஆட்கள் எப்படி நீ சொல்ற எல்லாத்துக்குமே கட்டுப்படுறாங்க? தெரியும். ஆச்சரியமா இருக்குல்ல? அதுக்கு காரணம் என்னன்னா என் ஆட்கள் என்ன முழுசா நம்புறாங்க. தோர்ஃபின், நீயும் தான். எனக்கு கட்டளை இடாத. நம்புறாங்கன்னு சொன்ன இவன் மட்டும் வித்தியாசமான கொண்டுருவான் தெரியும்ல. நீங்க தேவையில்லாம கற்பனை பண்ணாதீங்க. நான் இந்த ஆளோட ஆட்கள்ல ஒருத்தன் கிடையாது, அவன் எதிரி. எதிரியா? அப்படியே வச்சுக்க, பரவாயில்ல. நீங்க 2 பேரும் என் பேச்சை கேட்க வேண்டாம். உங்களுக்கு மட்டும் அனுமதி வாங்கித்தாரு. கேளுங்க, எல்லாரும் மறுபடியும் கிளம்பலாம். அதுக்குள்ள கிராஸ் ஆகி வந்தான் படைய பார்த்து. ஆசராவுல குடிச்சிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாம் மனுஷங்களை சாப்பிடுறவங்க. உனக்கு அந்த விஷயம் தெரியுமா? இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க? ஆசர் நிஜமாவே பெரிய ஆள் தான். அவங்கள கல்லாலியா அடிக்கணும். நில்லு. சரி, இவனுங்களை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. நம்மள ஏதோ விலக்க பாக்குற மாதிரி பாக்குறாங்க. போக போக இங்க பாரு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடிச்சு சாப்பிடுவோம். இவன் மொத்தம் போதுண்டா. கன்னத்துல கை வச்சு பேச ஒண்ணு முயற்சி செய்வானா இளவரசி? உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா மனசுக்குள்ளே சொல்லிக்கோ. உனக்கு நாக்கு இல்லைல்ல? அசிங்கப்பத்திரான்டா. நான் பேசாம இருக்கிறதுக்கு காரணம் நான் கோழை இல்ல. நான் எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா பேசணும். அதனால்தான் நான் ஒரு இளவரசர். நான் உங்களை மாதிரி இல்லாத ரொம்ப வித்தியாசமானவன். அதுக்கே அந்த ஆள் அவ்வளவு ஷாக் கொடுத்தான். என்னோட வார்த்தைகள் எல்லாம் அரசியல் ரீதியா விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். முக்கியமா இந்த மாதிரி வெளிநாட்டுல எங்க அப்பா அனுமதி இல்லாம நான் பேச முடியாது. எந்த ஒப்பந்தமும் பண்ண முடியாது. எந்த வாக்குறுதியும் என்னால கொடுக்க முடியாது. யாரு மனசையும் நோகடிக்க முடியாது. அரட்டி வச்சிருக்காங்க. நான் எச்சரிக்கையா இருக்கேன், அவ்வளவுதான். பரவாயில்லையே, நல்லா சரியான சாக்காதான் சொல்லியிருக்க. உண்மையாவே நீ தைரியசாலிதான் இளவரசியே. எவ்வளவு தைரியம் உனக்கு! இதான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி யாருமே இப்படி நடத்துறதே கிடையாது. அப்போ இது ஒரு நல்ல அனுபவம் தானே? நீ சொன்னதை திருப்பி எடுத்துக்கோ. என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? கொலைக்கிறத நிப்பாட்டிட்டு அமைதியா உட்காரு. பேச வச்சிட்டாங்க. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் ஒரு ஆம்பளன் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரி சரி, எனக்கு புரியுது. போதும், எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி திமிரா பேசுவேன். நம்ப முடியல, நம்ம இளவரசர் ஒருத்தர்கிட்ட இப்படி கூட பேசுவாரா? நீ பேச உருளையா தன்னால லூஸ் பைல. கூட சேர்ந்து தோற்பின் வாய்ப்பு வச்சு நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன்.
பண்ணிக்க வேண்டிப்பேன். ஆஸ்கலாட், உன்னால இன்னும் வேகமா போக முடியாதா? இவ்வளவு மெதுவா போனா பனி மூட்டத்துல நாம மாட்டிப்போம். படுத்துறானே இந்த ஆளை இம்சை போட்டு தள்ளிடலாமா? மர்ஷியாவோட வடக்கு மூலையை நாம கடக்க போறோம். கெயின்ஸ்ப்ரோவோட முக்கிய படையை நோக்கி நாம போறோம். ஒரு வாரத்துல போய் சேர்ந்துருவோம். எதிரி பிராந்தியத்தை தாண்டி போகணும்னு சொல்றியா? பனியில வேல்ஸ் மலையில நாம எல்லாருமே மாட்டிப்போம். வெளியில வர முடியாது. என்னாச்சு? எதுக்கும் கவலைப்படாதீங்க. எதிரியோட முக்கிய முகாம்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கும். ஆனா பொருட்கள் எல்லாம் எப்படி கிடைக்கும்? இங்க இருக்கிற ஊர் பெரியவங்க எல்லாம் டேனியர்களுக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அத பத்தி எல்லாம் ஏற்கனவே நான் யோசிச்சுட்டேன். குதிரை நாம திசை மாற போறோம். எல்லாரும் வேகமா போகணும். உண்மையாவா? அங்க என்ன பண்றது? ரொம்ப யோசிக்காதீங்க. அஸ்கலாட் எடுக்கிற முடிவு தப்பா இருக்காது. இந்த எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் அஸ்கலாட் வந்து நான் இத்தனை நாள் எப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா, வெறும் காசுக்காக போயிட்டு இருக்கான். அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எந்த நாடு ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, யார் எக்கேடு கெட்டா என்ன அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு வந்து காசு ஏற்றுட்டு அப்படி ஒரு ராஜாவுக்கு வந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இவ்வளோ பெரிய கொள்கைக்கிட்ட இருக்கு அவங்ககிட்ட. அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கான்றதே இப்போ தான் புரியுது. எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ வளைஞ்சு கொடுத்து போய் என்னடா சாதிக்க போகிறான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பிளான் பெருசாக இருக்குது. அதனால தான் எந்த இடத்துலையுமே எதுவுமே வெளியே காமிச்சிக்காம எந்தெந்த சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போயிட்டு இருக்கான்றதே இப்போ தான் புரியுது. அதுமாரி ஃபர்ஸ்ட்ல அந்த பையனும் தோர்ஃபின் தான் நினச்சி பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன், என்னடா அது ஃப்ளோ கிட்டு டேரெக்டாக தோர்ஸோட பையனே அனுப்புகிறானே, இது நல்லது கிடையாது, என்ன பிளான்னே தெரியலையே, மாட்டி விட பார்க்குறானா, இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. நான் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா அது அஸ்கலாட் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஃபேஸ் அவ்வளோ சிமிலராக இருந்துச்சா. அது அது தோர்ஃபின் தான் நினச்சேன் முழுக்க. அப்போ கூட நான் வந்து அந்த இளவரசரை தான் அப்படி முதுகில் போட்டுட்டு போய் சொல்லி எதை கொண்டு வரான் போல இருக்கு உள்ள அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் நான். போன எபிசோடே வந்து அஸ்கலாட் சொன்னேன், நான் வந்து கண்ணை பார்த்தே கண்டுபிடிப்பேன், ஒருத்தர் முகஜாடை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் அவன் என்ன ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் புரியுது அவர் ஜாடையிலே தான் இருந்திருக்காரு. ஸோ வந்து அதனால தான் வந்து பையனை பார்த்ததும் அந்த இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி தான் அவனும் இருக்கிறான், என்ன மாதிரி வருவான் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் போல் இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி நான் நினச்சேன், ஒரு வேளை ஏதோ மாரவசை போட்டு அளவு பின்னாடி போட்டு ஏதோ ஏமாற்றி உள்ள போகிறாங்க அப்படிலாம் நினச்சிட்டேன் நான். அப்புறம் தான் எதிரில் இருக்குது இவங்க படம் தானே, இவர் தானே இருக்கிறாரு அப்படின்றப்ப தான் சந்தேகம் என்னடா அது அப்படின்னு குழப்பமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இவர் இப்போ தான் புரியுது. அவங்க மொத்தம் அஸ்கலாட் வந்து பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிற எல்லாருக்கும்ன்றது தெரியுது. ரொம்ப அடக்கி வாசிச்சுட்டு இருக்கான். அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இது. கூட இருக்க படைக்கும் தெரியாது, அந்த 100 பேருக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் பார்த்துக்கிட்டாங்க, 100 பேரையும் வந்து இவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டானே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதுவுமே உன்னோட இது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருக்கூடாது. நான் என்ன சொன்னால் அந்த கட்டளைக்கு அவங்க அனுப்பணிச்சிடணும் அப்படின்ற அந்த நோக்கில் இருந்திருக்கான் போல இருக்குது. ஸோ அப்படி தான் போகுது. பார்க்கலாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் பெருசாக ஒரு சம்பவம் இருக்குது மட்டும் தெரியுது. இப்போ கூட தோர்ஃபின் வந்து என்ன சொல்கிறது, இவனும் அப்படின்றப்ப நான் வந்து உனக்கு அடிமை இல்லைன்றான். பட் இப்போ ஒன்றும் இல்லை, என் தலையை வெட்டணும்னா அவனை வெட்டினா வெட்டிட்டு இருப்பான் அவ்வளோதான். ஸோ வந்து அந்த கட்டளைக்கு வச்சுருக்கால அந்த 100 பேர் வந்து அந்த எல்லாருக்கும் சரிசமாக சாப்பாடு கொடுத்து இது கொடுத்து எப்படி வச்சுட்ருக்கானோ அதே மாதிரி தான் அந்த வெஞ்சன்ஸில் அவனை வச்சுட்ருக்கான். அதே தான் நீயும், அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஸோ அதான் சொல்லலாம், சரிப்பா நீ இருந்துக்கோ, நீ வீரந்தான் அப்படின்ட்டு அதுவும் அவங்க போக்கிலே விடுற மாதிரி விடுறான். பட் எல்லாரு மேலேயுமே கோவம் இருக்குது, எல்லாரு மேலேயுமே வெறுப்பு இருக்குது, வெளியே காமிச்சிக்கல. இப்போ கூட இவ்வளோ ஆர்டர் போடுறான் பண்ணுறான், சரிங்க அப்படின்றான். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவம் இருக்குது. ஒரு செகண்ட் தான் அவன் வெட்டுறதுக்கு. ஆனால் நம்ம லட்சியம் வேறு, அதுக்காக வாய் அடைக்கணுங்கிற நான் ரொம்ப சென்றிருக்கா அப்படின்ற கொள்கையில் இருக்கிறான். அது தோர்ஃபினும் பார்த்தீங்கன்னா அஸ்கலாட் வந்து சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கிறான். நான் வந்து சண்டை போடுறது அது மட்டும் இல்லை, வாய் பேச்சு நல்லா இருக்குது. பாருங்கள் அந்த அரசரை வந்து பேச ஒரு வார்த்தை பேசுறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ பேச வச்சுட்டான், உசுப்பேத்தி நாக்கு இருக்குதா, நீ பொண்ணு தானே, நீ அரசி தானே அப்படின்னு உசுப்பேத்தியே பேச வச்சுட்டாங்க. இதை தான் அவர் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு படம் நீங்கள் வந்து சரி அவன் நல்ல மனசுக்காரன் இதுக்குள்ளே போகல அதெல்லாம் ஓகே. பட் வந்து இவனை நோக்கி தான் ஆபத்து வந்துட்டே இருக்குன்றப்போ அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று காட்டணும். அப்போ தான் வந்து பயமுறுத்தி என்ன ஓட வைக்க முடியும். நான் எல்லாத்துலேயும் முதுகு பின்னாடி ஒஞ்சிப்பேன் நீ இப்படின்னா அப்போ அவருக்கான இதுவும் எங்கே போகுது. ஸோ டேஞ்சர் அப்படியே தானே இருக்கும். கொஞ்சமாவது பயப்படணும்ல, அட்லீஸ்ட் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்காவது முயற்சி பண்ணணும். நான் இப்படியே இருப்பேன்னா ஈஸியாக எல்லாருமே உங்களை பிடிக்கிற மாதிரி தான் ஆகிடுது. அதான் சின்ன வயசில் பார்த்தது புரியுது. ரொம்ப இலகுன மனசாக இருக்கிறதுனால அவனுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட்
எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தவங்களே சார்ந்து இருக்க முடியாது. உங்களுக்காக ஒரு 100 பேர் உயிர் விட்டுட்டேவும் இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த இடத்துல அவர் எதனா கற்றுக்கிட்டு அவருக்கு அவர் காப்பாற்றிக்கவாது ஏதாவது தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் அந்த பையன். பார்ப்போம். இங்கேருந்து போகும்போது நிறைய கற்றுப்பான்னு நினைக்கிறேன் தோர்ஃபின்ட்டு ஆஸ்கலாலேருந்து. ஸோ இது கண்டிப்பாக கற்றுட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ அவன் சொல்கிறது வந்து எங்கள் அப்பா மீறி நான் எதுவும் செய்ய முடியாது, நான் வாக்கு கொடுக்க முடியாது, அவர் என்னை அதாவது அடக்கி வச்சிருக்காரு சின்ன வயசுலேருந்து, என்னை மீறி செய்யக்கூடாது. அப்புறம் வந்து நான் அரசனாக்குவேன். நெக்ஸ்ட்டு நான் எனக்கு அப்புறம் அவன் வந்து அரசன்னா என்ன பண்ணுவான் வந்துட்டு, நீங்களே எப்படி அடக்கி ஆந்துருந்தா அவனுக்கு எதாவது தெரியுமா? எனக்கு கூட இருக்க அவரு இதெல்லாம் புரிய வச்சிருக்கணும். அவர் என்னடா அவருக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுகிறாரு, சும்மா அவர் பார்த்தோன்னே காண்டு தான் ஆகுது. அஸ்கலோட அத்தனை கேள்வி கேட்குறாரு, உனக்கு இது தெரியுமா, இந்த போய் என்ன பண்ணுவான், அங்கே மாட்டி போய் இவனுக்கு என்ன தெரியுமாயா, இப்போ நீ என்ன பிளான் வச்சுருக்கிறியா, எதுவும் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னா அதான் செஞ்சான். அப்போ மூடிந்தான் இறங்க, சும்மா நையன்ற. சரி நீ வழிகாட்டு போ அப்படின்னா என்ன பண்ணுவேன் இப்போ நீ? அந்த இதுவே இல்லாமல் அவருங்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் அரசரை ஆக்கி வச்சிருக்காரு. அவ்வளோதான். இல்லை அந்த பையன் கூட நம்ம யோசித்தோம், இந்த அரசர் கூட என்ன ஒரு அரசராக சின்ன பையன் வரப்போகிறான்னா கற்றுக் கொடுத்துருப்பாங்களே அது இதுன்னு யோசிச்சோம். இப்போ தான் புரியுது அவனுக்கு விருப்பம் இல்லை சண்டையில், இந்த ரத்தம் பார்த்துருக்கான் நிறையா, அதனால அவனுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்களே கூப்பிட்டுருந்தா கூட போயிருக்க மாட்டான் போல இருக்கு அந்த பயத்திலே. அதனால தான் இப்படி இருந்திருக்கான் போல. நான் தான் கூட இருக்கவர் கேர் பண்ணி, இப்போது அவனுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் வந்து அப்பா ஃபோர்ஸ் பண்ணுறாரு, இப்படி தான் இருக்கணும் நெக்ஸ்ட் இதுன்னு ஒரு பிம்பம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படின்றப்போ அட்லீஸ்ட் ஏதாவது தற்காப்புக்காவது கற்று ஊற்றுருணும். இதை கற்று வச்சுக்கல, நீ சண்டைலாம் போட வேணாம், உன்னை நோக்கி ஆபத்து வரப்போ நீ இப்படி பேசணும், இப்படி பண்ணனாலும் உடைக்கணும். இவன் மனசுலேருந்து அது வெளியே வந்தால் தானே ஒருத்தவங்க போய் பண்ண முடியாது. ஸ்பேஸ் கொடுத்தா தானே கற்றுக் கொடுக்கறதுக்கு. அதுக்கே இவன் ரெடியாக இல்லையா, வேணாம் ஒதுங்கியே இருந்திருக்கான். அவங்க எப்படி புஷ் பண்ண முடியும் அதுக்கு மேலே? அவங்க அப்பா தப்பு பண்ணுறதை விட இவங்க கூட இருக்கிறவர் வந்து தலைவத்தே தப்பு பண்ணுறாருன்ற. அவங்க அப்பாவோட இவர் மாசம், இவர் டேஞ்சர், இவர் கூட இருக்கிறது தான் அரசருக்கு ரொம்ப டேஞ்சர். தோர்ஃபின் மயம் ஒருத்தன் கூட இருந்தான்னு வச்சேன் எப்பயும் முன்னேறி இருப்பான் அரசர். ஸோ அந்த ஒரு இது இருக்கணுங்க, கொஞ்சமாவது எதனா ஸ்பேத்து விட்டு அவனை வந்து சும்மா ஒரு ஃபேக்காவது ஒரு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று அப்படி பண்ணால் கண்டிப்பாக இப்போ உடஞ்சதா அப்பயே உடஞ்சிருக்கும். ஸோ அது பண்ண விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூட இருக்காங்க. ரொம்ப கேர் பண்ணுறதுமே தப்புன்றது இதுதான். அட்லீஸ்ட் வெளியாவது கடத்திட்டு வந்தாவது 4 பேரை பார்க்குறாங்க. அரண்மனைக்குள்ளேயே இருந்திருப்பான், அதுலேயே அப்படியே இருந்ததுனால சுத்தம். ஸோ இப்படி எதனாவது வெளியே வந்து இந்த மாதிரி பயணம் போகும்போது தான் அவனுக்கு நிறைய விஷயம் அனலைஸே ஆகும், கற்றுப்பான் நிறையா. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.